சிவம் சாந்தம் ஜெகநாதம் சிவ அனுகூல அனுக்கிரகம் சிவமேதபதம் நித்தியம் சிகாராய நமோ நமக. ஸ்ரீ குருப்பியோ நமக. மீனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள். மீனராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாக 5ஆம் இடத்தில் வருகை தரக்கூடிய குரு பகவான் பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி 90%, 100 மார்க்குக்கு 90% சிறந்த பலனை தருவார். காலபுருஷனுடைய 12ஆம் வீடு மீனம். இங்கு பொறுத்தளவில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கி இருக்கிறது. அப்போ மீன ராசிக்கு குரு பகவான் 10ஆம் அதிபதி, ராசி அதிபதியும் அவர்தான், 10ஆம் அதிபதியும் அவர்தான். அவர் கோச்சாரத்தில் மாற்றத்தில் 5ஆம் இடம் என பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அப்படி வரும்பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா உச்சமாகிறார். முதலில் ராசிநாதன் உச்சம், 10 உச்சம். அப்போ 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம். அப்போ 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் குழந்தைகள், 5ஆம் இடம் காதல், விளையாட்டு, கௌரவம், அரசியல், பட்டம், பதவி, உயர் செல்வம், மதிப்பு, மரியாதை, செல்வம், செல்வாக்கு இவைகளெல்லாம் தரக்கூடிய வீடு. அப்போ குழந்தைகளாக இருந்தால் ஆராய்ச்சி கல்வி, பட்டய கல்வி, பிஹெச்டி, எம்ஃபில் பண்ணுதல், இது போன்ற விஷயங்களுக்கு மீனராசிக்கு கை கொடுக்கும். அப்போ சாஸ்திர ஞானமும் சங்கீத ஞானமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சினிமா, கலை, இலக்கியம், நாடகம், வைத்தியம் இது போன்ற விஷயங்களில் சிறந்து விளங்கக்கூடிய காலமாக இது விளங்கும். மீனராசிக்கு குரு பகவான் 10ஆம் அதிபதி கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துக்கு வர்றார். பார்வை தான் சிறப்பு. 5, 7, 9 பார்வை சிறப்பு. அதனால் இது வரைக்கும் எந்த நன்மையும் நடக்கலை அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் வெகு சிறப்பாக இருக்கும். 5ஆம் வீட்டில் இருக்கும் குரு தனது 5ஆம் பார்வையால் ராசியின் 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டஸ்தானத்தை தரக்கூடிய விஷயம். அதனால் உங்களுடைய கல்வி கற்றுக்கொள்ளும் போதே பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறையும் உண்டு. தொழிலுக்கான முதலீடுகள் வெளிநாட்டு நண்பர்கள் தருவார்கள். தொழில் லாபத்தை வேறு தொழில் தொடங்கும் முதலீடாக மாறும். தொழில் விஷயமாக அடிக்கடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும். சீசன் டிக்கெட் எடுக்க வேண்டியது வரும். உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்லக்கூடிய முடியும். இப்படியாக மீனராசிக்கு நல்ல பலன்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்திற்கோடு ஆன்மீக பயணம், வீட்டில் கிரக பிரவேசம் போன்ற புண்ணிய செயல்கள், சச்சங்கம், உபன்யாசம் போன்றவைகள் கேட்பதற்கு வெளிநாடு. நிறைய மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். விருப்ப திருமணமாக இருக்கும். திருமணத்தில் தாயார் வழி சம்பந்தம் இருக்கும். வாழ்க்கை துணையின் சொந்த தொழில் நீங்கள் பங்கு வைக்க முடியும். வாழ்க்கை துணை அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவங்க ஒரு ஆசிரியர், பேராசிரியராக இருந்தால் அவங்களுக்கு ஒரு அமோகமான காலகட்டமாக இருக்கும். அதனால் நல்ல படித்த பண்புள்ள வாழ்க்கை குணங்களுடன் திருமணம் நடக்கும். அதுபோல் வியாபாரம், பங்குதாரர்கள், கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனை நீங்கள் சுமூகமாக நன்மை உண்டாகும். இது வரைக்கும் நீங்கள் டென்ஷன் ஆகி படாத பாடுபட்டிருப்பீங்க. இப்போ சாந்தமாகும். குருவினுடைய 7ஆம் பார்வைக்கு ஒரு பார்வை உண்டு. 7ஆம் பார்வை என்பது உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ லாபஸ்தானம். அப்போ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரர்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் நண்பர்களுக்கும் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். வெகுநாள் ஆசைப்பட்ட அரசாங்க பணி கிடைத்துவிடும். ஏன்னா காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம். அப்போ 10, 11 வரும்பொழுது குரு பார்க்கும் போது தர்மகர்மாதிபதி யோகமாக மாறி திடீர் அதிர்ஷ்டங்களும் அரசாங்க உத்தியோகமும் கிடைக்கும். அரசாங்கத்தில் ஓடிக்கொண்டிருந்த வம்பு வழக்குகள், சஸ்பென்ஷன் ஆகி இருந்தவர்களுக்கெல்லாம் தொழிலில் அந்த பாதிப்புகள்லாம் விலகி மீண்டும் பணிக்கு திரும்புவீர்கள். ஏதாவது வழக்கு இருந்தால் அது சாதகமாகும். மருத்துவ கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சிறந்த மருத்துவராகவும் மருத்துவ வசதியும் கிடைக்கும். வாய்ப்பு வழக்கறிஞராகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும். நிச்சயம் கிடைக்கும். வாரிசுகளுக்கும் யோகம் கிடைக்கும். வாரிசுகளுக்கும் திருமணம் கிடைக்கும். பெண் வாரிசுகள் அவங்க உயர்கல்வி கற்றுக்கிறதுக்காக வெளிநாடு சென்று படிப்பாங்க. பூர்வீக சொத்து மூலம் நல்ல லாபம் உண்டு. குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. குலதெய்வ கோயில்களில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை வந்து சேரும். குலதெய்வ கோயில்களுடைய திருப்பணிகள் எடுத்து நடைபெற்று
அஷ்டோத்தர ஜீர்ணோத்தாரண புனருத்தாரண கும்பாபிஷேகம் நடைபெறும். தெய்வ அருள் உண்டாகும். தானமும் தவமும் கிடைக்கப்பெறும். தியாக மனப்பான்மை உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் தாயார் அல்லது மூத்த சகோதரி அவர்களுக்கும் உண்டு. இரண்டாவது திருமணம் கைகூடும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இரண்டாவது திருமணத்திற்கும் ரொம்ப அற்புதமான காலம். முதல் கல்யாணம் சண்டை சச்சரவு பிரச்சனை, ரெண்டு பக்கமும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வந்து ப்ராப்ளங்களாகி கல்யாணம் ஆகி ஒரு 3 நாளில் பிரச்சனையாச்சு, 30 நாளில் பிரச்சனையாச்சு, அதுக்கப்புறம் கல்யாணமே அமையலை அப்படின்னா அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு குழந்தைகள் அப்பாவுக்கு இருக்குது, அம்மாக்கிட்ட ஒரு குழந்தை இருக்குது, 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அவங்கெல்லாம் 2 பேரும் ஒன்றா சேருவதற்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி இருவரும் வெளிநாட்டில் ஒருத்தர் ஒரு பகுதியில் இருக்கார், இன்னொருத்தர் இன்னொரு பகுதியில் இருக்கார். 2 பேரும் இணைந்து வாழ்வதற்கு ஏற்ற சூழலும் இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய பெற்றோர்கள், இளைய சகோதரன், தாய்மாமன், வாரிசுகள், நண்பர்கள் இவங்ககிட்ட இருந்த பிணக்குகள் தீரும். நல்ல நட்பு உண்டாகும். உறவு மேன்மை கிடைக்கும். இது மாதிரியான ஒரு அன்பு, ஆதரவு, சந்தோஷம், மகிழ்ச்சி மிகச் சிறப்பாக கிடைக்கும். இந்த குரு அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சால் தான் நல்லது. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்தில், அதுலேயும் சனி இருக்க பார்க்குறார். குரு சனி பார்த்தால் பித்ரு தோஷம், பித்ரு கர்மான்னு நீங்கும். குடும்பத்தில் அகால மரணம் அடைந்தவர்கள் சாப தோஷத்தை நிவர்த்திக்கக்கூடிய அற்புதமான ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, புத்தகயா, காசி போன்ற சேத்திரங்களுக்கு நீங்கள் போய் வந்து உங்கள் முன்னோர்கள் யாராவது இறந்திருந்தால் அதை சரி பண்ணலாம். குடும்பத்தில் அகால மரணம் அடைந்தவர்கள், சூசைட் பண்ணி இறந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த புத்தகயாவில் பிண்டம் போட்டு பண்ணுறது. இப்போ மோட்சஸ்தானத்தில் சனி பகவான் மோட்சக்காரகன் 4ஆம் இடத்தில் உச்சம். ஆக கர்மத்தை நிறைவு செய்ய, கர்மத்தை தொலைக்க, கூட்டு குடும்ப கர்மாவை போக்குவதற்கு அற்புதமான காலமாக இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாட்டில் தடங்கல்கள், பங்காளிகள் பிரிந்திருந்தார்கள், பங்காளிகள் ஒன்று சேர்ந்து ஒரு விழா எடுக்க நன்மை. ஊரில் தேர் திருவிழா நடக்கும். ஊரில் தேருக்கு புதிதாக கட்டப்படும். கோவில் நிலங்கள் மீட்டெடுக்கப்படும். உங்கள் பூர்வீக சொத்தில் இருந்த வெள்ளங்கம் தீரும். பூர்வீகத்தில் இருந்த பங்காளிகள் எனக்கு பொழுதன்னைக்கு செய்வனை வச்சுக்கிட்டே இருக்கான், இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கான்னா குரு பார்த்து அவர்களை சாந்தப்படுத்துவார். அப்போ உங்களுக்கு பொறுத்தளவில் விவசாயத்தில் மகசூல் கூடும். விவசாய நிலங்கள் நீர் வசதி பெறும், கரண்ட் வசதி பெறும், அரசாங்க அனுகூலம் கிடைக்கும், நல்ல உளவிட பிரச்சனைகள் தீரும், வேலைக்கு இருக்க ஆள்கள் கிடைக்காத ப்ராப்ளங்கள்லாம் நீங்கி நான் வருகிறேன் நீ வருகிறேன் என்பார்கள். தோட்டத்து வீட்டில் குடியிருந்து அங்கு இருந்து கொண்டு புதுசான சுகமான சொகுசான வாழ்க்கை வாழ்வீர்கள். அதுபோல இயற்கையான வாழ்க்கை முறை, இயற்கை உணவுக்கு திரும்புவீர்கள். வெளிநாடு போனவர்கள் தாய்நாடு திரும்பி தங்களுடைய சொந்த ஊரிலே ஒரு வீடை கட்டி அங்கேயே தங்கி இருந்து கொண்டு சிறு தொழிலை செய்து கல்யாணம் பண்ணி கொடுத்த தன்னுடைய மகன் வழி சொந்தம், மகள் வழி சொந்தத்தோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையும் உங்களுக்கு இந்த குரு பகவான் அமைச்சு கொடுப்பார். ஆக மொத்தத்தில் பொறுத்தளவில் நிறைய பேருக்கு அரசியலில் பதவிகளும் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். கார்ப்பரேஷன், பஞ்சாயத்து, திட்டக்குழு தலைவராகவும் வாய்ப்பு உண்டு. ரேஷன் கார்டுலேயும் உங்களுடைய பெயர்கள் அதிகமாகும். ஆக மற்றபடி உங்களுக்கு வணிகம் செய்யும் இடத்துலையும் நிறைய வீணான வாடகை கொடுக்கணுமே என்று கருதி சொந்த வீடுகளை கட்டி அதில் நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பெறக்கூடிய காலமாக இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு குரு பகவான் நேரடியாக ராசியை பார்க்கறதுனால முகம் பளிச்சனும் பளபளப்பாகவும் நிறைவாக ஒளிபுரிந்து திடமான அறிவோடு யோகம் நிறைந்து ஒளிர்விடும். எல்லோரும் வணங்கத்தக்க மனிதராக மாறுவீர்கள். இவ்வளவு நாள் சோம்பேறியாக, ஒரு மாதிரி தத்தியாக, மூஞ்சியில் எண்ணெய் வலிஞ்சு, ஒரு அணங்கார தலைமொழியுடன், எப்போதும் குளிக்காமல் ஒரு அழுகு தோற்றத்துடன் காட்சி அளிச்ச நீங்கள் பளிச்சுன்னு புத்தம்புது செலவை மாதிரி ரொம்ப அற்புதமாக நீட்டாக ரம்மியமாக ஒரு குரு பார்வை பெற்று ஒரு ஒளி வெள்ளத்தோடு நீங்கள் புது லட்சம் பாய்ச்சியது போல் மிக கண்ணியமாக, அழகாக, அறிவாக, புத்தியாக, ஞானமாக, கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு சொல்லுக்கு ஓமையாக இருப்பது போல் வாழ்க்கையை குரு பகவான் அமைத்து கொடுப்பார். குரு வடிவாகி குவளையம் தன்னில்
திருவடி வைத்து திறம் இது பொருள். உங்கள் வாழ்க்கையே இந்த ஆண்டு மட்டும்தான் சிறப்பாக்கி தருவார். செல்வத்தை கொடுப்பார். நீங்கள் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருக்கலாம். குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி கொடுங்கள். அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும். யாருக்காவது ஜாதகம் இவ்வளோ சொன்னீங்க எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா நீங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதில் உள்ள குறைகளை நிறைவு செய்தால் இந்த குரு பயிற்சியில் உள்ள நல்ல அமோகமான நல்ல பலன்களை நீங்கள் அடைய முடியும்னு சொல்லி, வீடு, மனையடி, வாஸ்து, பெயர், எண்கணிதம் இது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆலோசனைக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். டாக்டர் எல்கே ஜெயசூர்யா நாராயண சுவாமிகள், திண்டுக்கல் 98 421 30 317 என்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மனுஷங்க கற்றுக் கொடுக்குற பாடத்தை விட இந்த உலகம் நமக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுக்கும். இதுதான் மீனராசிக்கு எப்பயுமே நிறைய லெசன். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். மீண்டும் இது மாதிரி நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாதுங்கிறத விட இது மாதிரி நாம் நடந்துக்கக்கூடாது அப்படின்னே மீனராசி பிள்ளைங்க ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பீங்க. அப்படிப்பட்ட முடிவு எடுக்கக்கூடிய காலம்தான் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். இந்த குரு பெயர்ச்சியிலே ஸ்பெஷல் ஹாட்ரிக் வெற்றி கொடுக்கறது யாருக்குன்னா மீனராசிக்கு தான். ஏன்னா மீனராசிக்கு 5வது வீட்டுக்கு வரார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகும்போது 5th பிளேஸ் மீனராசி. அதே மாதிரி அவர் வந்த இடத்துலேருந்து 9வது வீடு அவர் வீட்டை பார்க்குறார். 2 பக்கத்துலேயும் லாபம். அப்பாவும் சொத்து எழுதி தருவார், மாமனாரும் சொத்து கொடுப்பார். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? இதுதான் லாபம். சம்பளமும் கிடைக்கும், கிம்பளமும் கிடைக்கும். ஏற்கனவே கிடைச்ச மாதிரிலாம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாமலாம் இருக்க மாட்டோம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கும், அதை விட கிம்பளமும் கிடைக்கும். நமக்கு நேரடியாக ஒருத்தன் பாராட்ட மாட்டான், மறைமுகமாக பாராட்டுவான். நேரடியாக நமக்கு பணம் கொடுக்க மாட்டான், மறைமுகமாக பணம் கொடுப்பான். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். இதுதான் மீனராசி. இது ஒரு வரப்பிரசாத டைம். சீக்கிரட்டாக சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. விசுவாசமாக இருங்க. யாருக்கிட்ட இருக்கீங்களோ அவங்கள்ட்ட விசுவாசமாக இருங்க. விசுவாசம்னா என்னன்னா அவனுக்கு உதவியாக இருக்கியா. விசுவாசம்னா நிறைய பேருக்கு நன்னே தெரிய மாட்டேங்குது. உதவியாக இரு. அவனுக்கு இப்படி திரும்பினான்னா அவனுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணு. என்னையா இது, நான் நினைக்கிறதெல்லாம் அந்த ஆள் செய்கிறாரு, நான் நினைக்கிறதெல்லாம் இந்த அம்மா செய்கிறாங்க அப்படி நினச்சா அதான் விசுவாசம். காலையில் அதாவது என் வீட்டில் கொல்கட்டு இப்போ ஒரு பல்பொடி இருக்குது, அந்த பல்பொடி தீர்ந்து போயிட்டுன்னா, சார் உங்கள் வீட்டில் நேற்று பல்பொடி தீர்ந்துருக்குமே அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் எப்படி இருக்கும்? எப்போ அவனுக்கு தெரிஞ்சுதே கேட்போமா? கேட்க மாட்டோமா? அப்போ என்ன பண்ணுவோம்? சரி இதெல்லாம் தெரியுதுல உனக்கு, வா சாப்பிடுவோம், என்ன சாப்பிடுற அப்படின்னு கேட்போம். ரொம்ப சிம்பிள். இதையே நம்ம கண்டினியூவாக பெரிய ஆளுங்கள்ட்ட பண்ணால் இதுதான் நேரம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, வாழ்க்கையில் நம்ம சிங்கிளால் முன்னேற முடியாது. சிங்கிளாக முன்னேற முடியாது. யாரோ ஒருத்தவங்க நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், யாரோ ஒருத்தர் வழி தடம் இருக்கணும். ஒரு வழி தடமே இல்லாமல் வழியெல்லாம் உருவாக்க முடியாது. நான் ஒரு ஆள் போவேன், ஏன் பின்னாடி 4 பேர் வர, நான் முன்னாடி போகிற எனக்கு காடு தான். பின்னாடி வரவங்களாம் என்னை வச்சு பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பான். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. நான் பாதையை உருவாக்குறேன், சந்தோஷம். அனுபவிச்சுக்கிறது பின்னாடி வரவன் தான் அனுபவிப்பான், என்னால் அனுபவிக்க முடியாது. அப்போது நீங்கள் நடந்தால் உங்கள் பின்னாடி உங்கள் குடும்பம் நல்லா வரும். ஆனால் நீங்கள் நடக்கிற பாதை ஒரு காட்டில் நடக்கக்கூடாது. ஏற்கனவே பல பேர் நடந்த பாதையில் தான் நீங்கள் நடக்கணும். இதுதான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு வெயிட் பண்ணணும். நமக்குன்னு ஒரு பஸ் வரும், நமக்குன்னு ஒரு டைம் வருது, நமக்குன்னு ஒரு மனுஷன் ஆண்டவன் வந்து நமக்கு ஒரு மனுஷனை காட்டுறான், நமக்குன்னு ஒரு லைஃப் உருவாகுது அப்படின்னு நினைக்கணும். அப்போ எது ஆண்டவன் காட்டுறானோ அதை கப்புன்னு பிடிச்சிக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க. இந்த நேரத்தில் அரசியலில் நுண்ணியலாக யோகம் கிடைக்கும். நுண்ணியல்னால் நூல் இடையில யோகம் கிடைக்கும். இப்போ நம்ம 10 பேர் இருப்போம், 10 பேரில் நம்ம 9வது ஆளாக இருப்போம். அரசியலில் நமக்கு ஒரு தலைவர் இருப்பார். இப்போ அந்த தலைவர் என்ன பண்ணுவார், இந்த 9வது ஆளை ரொம்ப நோட் பண்ணுவார் எப்பயுமே. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அந்த முதல் ஆள் பக்கத்தில் நிற்பான். இதெல்லாம் நீங்கள் ஒரு சூட்சமம். இந்த 9வது ஆள் அங்கே என்ன பண்ணணுன்னா, ப்ராக் பார்த்துக்கிட்டு, கண்ணாடி பார்த்துக்கிட்டு, தண்ணி குடிச்சிக்கின்னு, கொட்டாயை விட்டுக்கிட்டுலாம் இருந்தோம்னா அந்த ஆள் அந்த தலைவருடைய ஃபோக்கஸ் 9வது ஆள்கிட்ட தான் இருக்கும், லாஸ்ட் ஆள்கிட்ட தான் எப்பயுமே இருக்கும். ஏன்னா இந்த ஆளை பார்க்க மாட்டார், ஆனால் இவரோட செய்தியை காதில் வாங்கிக்கிட்டே இருப்பார்.
ஆனால் 9வது ஆள்கிட்ட ஃபோக்கஸ் இருக்கும். இது நல்லா கவனிங்க. இப்போ கடவுளை போய் பார்க்க போகிறோம். இங்கேருந்து திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்குறீங்க, எல்லாம் நல்லா தெரிஞ்சுப்போம். நீங்கள் பழனி போய் ஆண்டவனை போய் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு வரிசையில் ஒருத்தன் உட்காந்துருப்பான். 10,000 காசு கொடுத்துருப்பான், 5,000 காசு கொடுத்துருப்பான், ஏதாவது ஒன்று காசு கொடுத்து ஃபஸ்ட்டு வரிசையில் உட்காந்துருப்பான். கடைசியில் ஒருத்தன் இப்படி எட்டி எட்டி இப்படி பார்த்துட்டு இருப்பான். அதனால் பார்க்கவே முடியாது. அந்த இடத்துல எப்படியாவது பார்க்கறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த முருகன் பார்த்துட முடியுமா அப்படின்னு நம்பவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு வரிசையில் உட்காந்துருக்கிறவனை விட அந்த கடைசியில் உட்காந்தவனோட உயிரை ஃபஸ்ட்டு காப்பாற்றுவார் முருகன். ஃபஸ்ட்டு அவனுடைய தேவையை பூர்த்தி பண்ணுவார். ஏன் தெரியுமா? முருகன் இதே தான், தலைவன் எப்படி பார்க்குறானோ அதே தான். ஏன்னா முன்னாடி உட்காந்துருக்கிறவன் பேசுகிறத முருகன் கேட்குறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவனோட பார்வை கடைசியில் இருக்குது. ஏன்னா டைரெக்டாக கடவுள் பார்க்க மாட்டார் யாரையும். அதுமாரி தான் தலைவர்கள் பார்க்க மாட்டாங்க. சந்தர்ப்பங்கள் பார்க்காது. இதை தான் நான் சொல்ல வரேன். சந்தர்ப்பம் எப்பயுமே தூரத்தை யோசித்து பார்க்கும். அப்போ இந்த நேரம் சில விஷயங்கள் நமக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு மூமெண்ட்டை கூட உங்களை யாரோ ஒருத்தவங்க நோட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. மிஸ் பண்ணாதீங்க. அற்புதமான நேரம், உங்களை உயர்த்துறதுக்கான நேரம். இதை மட்டும் ஃபீல் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மீனராசி தக்க நேரத்தில் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஏன்னா இது கொடுத்தே ஆகணும், உங்களை உயர்த்தியே ஆகணும். உங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ ரூபா கடன் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கடனில் பாதி ரூபா குறையும். எவ்வளோ ரூபா தேவைகள் இருக்குதுன்னு பாருங்கள், அதில் பாதி குறையும். எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் எலிஜிபிளாக நான் முன்னேறணும்னு ஆசைப்படுறீங்க, அது கண்டிப்பாக ஒரு அளவுக்கு வருவீங்க. கடந்த காலத்தில் நமக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்போம், ரொம்ப பின்னடைவுகளை அடைஞ்சிருப்போம். 2022க்கு பிறகு நம்மளோட டவுன் டைம் நிறைய நடந்திருக்கும். 22 வரைக்கும் இருந்த வாழ்க்கையை விட 22க்கு பிறகு டவுன் டைம் வந்திருக்கும். இதெல்லாம் இப்போ ஒரு வரமாக ஆண்டவன் மாற்றுறான். இப்போ ரொம்ப கவனமாக ஆட்டத்தை போடணும். அதனால தான் நான் சொல்கிறேன், வீட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும், வெளியில் உள்ளவங்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், ஏன் கடவுளாக இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்கள் உங்களுடைய பார்வையில் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாதீங்க. அதான் சொல்கிறேனே, தேவையில்லாமல் அலட்சியமாக இருக்கிறது, கொட்டாய் விடுறது. கொட்டாய் வந்தால் என்ன சாமி பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? நான் அந்த வார்த்தைக்காக சொல்லலை. ஒரு இடத்துக்கு சபைக்கு போயிட்டோம், இதை புரிஞ்சவங்களுக்கு தான் இது புரியும். நான் கொட்டாய் விடக்கூடாதுன்னு சொன்னேன்னு நீங்கள் அப்படி நினச்சிட்டு போயிடாதீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க. நீங்கள் சின்னதாக பண்ணுற விஷயம் உங்களை பெரிய அளவாக உயர்த்த போகுது. சின்னதாக நான் இவ்வளோ தான் சார் என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா அது போதியா, அது போதும். ஒரு இடையில ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன், ஒரு சேனலில், யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஒரு மேளம் அடிக்கக்கூடிய ஒரு வித்வான், அவர் இசை சம்பந்தப்பட்ட மனிதர், மேளம் வாசிக்கிறார், வாத்தியம் ரொம்ப அற்புதமாக வாசிக்கிறார். அவர் பல படத்துக்கு வாத்தியம் வாசிச்சிருக்கார். அவர் ஒரு அழகான ஒரு மனிதர், நல்ல மனிதர். பேட்டி எடுக்கிறார். அந்த மனிதருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும், பேட்டி எடுத்தவருக்கு. ஏன்னா இப்படிப்பட்டவர்களை வெளியில் கொண்டு வரணும்னு அவர் நினச்சா இருப்பாருங்க, அவருக்கு தான் முதல்ல தேங்க்ஸு. அப்படிப்பட்ட மனிதர், இந்த ஒரு வித்வான் ஒரு வாத்தியம் வாசிக்கிறார். அவர் தான் இந்த படத்துக்கெல்லாம் வாத்தியம் வாசிச்சிருக்காரா, இந்த பாட்டுக்கெல்லாம் வாத்தியம் வாசிச்சிருக்காரான்றது ரொம்ப டவுட்டாக இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, வாத்தியம் வாசிக்கிறாரு. அதில் ஏஆர் ரகுமானை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறாரு. நிறைய இடத்துல ஏஆர் ரகுமானுக்கு அவருக்கும் நிறைய அவர் வாசித்த ஒரு வாசிப்பு ஏஆர் ரகுமான் எடுத்துகிட்டு போயிருக்கார். நமக்கெல்லாம் அதுதாங்க வாழ்க்கை. என்ன வாழ்க்கையா அது அப்படின்னு வாங்கல. அதுதான், அது எந்த ட்ராவல் பண்ணுறதுனே தெரியாது. நம்ம திறமையை நம்ம கொடுக்கணும். அவர் சொல்லுவார் அந்த வார்த்தை, அந்த வித்வான் சொன்னார், அருமையான வார்த்தை. நான் போனேன்னா, அந்த இடத்துக்கு போனோன்னா, அந்த பாட்டு இசை அதாவது வாசிக்கக்கூடிய இடத்துக்கு போனோன்னா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோன்னா என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருப்பேன், முடிச்சுட்டு நான் வந்துடுவேன்னார். அப்படியே அற்புதமாக அவரை மாதிரி மனுஷன்லாம் நான் சந்திக்கணுன்னே ஆசைப்பட்றேன். ஆனால் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா அதுதான் திறமை, தன்னடக்கம். அவ்வளோ பாட்டுக்கு வாசிச்சிருக்காரு. அந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கிறார். உடுக்கையிலிருந்து வாத்தியத்தில் தவிலிருந்து வாசிக்கிறார். பல படத்தில் தவில் வாசிச்சிருக்கார். காதலன் படத்தை பற்றி பேசுகிறாரு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எதுக்கு இப்போ அந்த இந்த இடத்த கொண்டு வரேன் அப்படின்னா, நம்ம இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் யார் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம கொடுத்த வேலையை இப்போ நம்ம செஞ்சாக வேண்டிய கட்டாயம். அதில் அவங்க திருப்தி ஆகிடுவாங்க முதல் கட்டத்திலேயே. அதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும், அவ்வளோதான். இதை தான் குரு எதிர்பார்க்குறார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணாதீங்க. மே மாதம் 26ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு உள்ளே வந்துட்டு
அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 6வது இடத்துக்கு உள்ளே போகிறாரு. 13ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 13 வரைக்கும் 6th பிளேஸ். அதுவும் குரு நட்பு பெற்ற வீடான உங்கள் ராசிக்கு அதிபதி நட்பு பெற்ற சூரியன் வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். அதே நேரத்தில் உடல் சம்மந்தமாக சூடுகள் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் உஷ்ணங்கள் சம்மந்தமாக கவனமாக உங்களை பார்த்துக்குங்க. ஆனால் உயர்ந்த நிலையை அடைய போகிறோம். என்றைக்குமே உயர்ந்த நிலையை அடையும் போது தான் நம்ம என்ன பண்ணணும்? சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும், உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். இருக்கலாமா? மீனராசிக்காரர்களே, இது அற்புதமான டைம், இது ஒரு நல்ல நேரம், இது ஒரு வைரமான தினங்கள். மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். குரு ஹெல்ப் பண்ணுறார், நல்லது நடக்கும். என்ன இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்த்தீங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எளிமையாக இந்த குரு பயிற்சியை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வராது. நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டை தான் பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும், நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் பேசக்கூடிய எல்லா செயல்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும், நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஒரு பயனை கொடுக்கும். ஆக நம்ம லைஃப்பில் எதை சந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். நல்ல வழியில் போயிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், கெட்ட வழியில் போயிருந்தால் கெட்ட பலனை கொடுக்கும். இதை உணர்த்துகிற நேரம்தான் இந்த குரு பயிற்சி. அதனால் யாருடைய அறிவுரையும் யாருடைய வழிகாட்டுதலையும் அப்படி அலட்சியமாக தள்ளாமல் அந்த வழிகாட்டுதலை, அந்த அறிவுரைகளை முடிஞ்ச வரைக்கும் மனசில் உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கிங்க, ஸ்டோரேஜ் பண்ணிவிடுங்க. எத்தனையோ விஷயத்தை ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எவ்வளோதோ விஷயத்தை வேண்டான்னாலும் அதை திரும்பி ஏதாவது ஒரு சீக்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். அது மாதிரி இதையும் ஒன்று போட்டு வைங்க. அப்போ பெரிய மனுஷங்க சொல்கிறது, குருமார்கள் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறத அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியால் வாழ்க்கையில் எல்லாருடைய வளமும் அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக ஒரு மேஜிக் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரதி வியாழக்கிழமை தேர்ஸ்டே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு சன்னதிக்கு போய் குருவை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரும் குரு சன்னதிக்கு போய் குருவை ஒரு பிரார்த்தனை. குருக்கிட்ட எப்படி பண்ணணும்? குருவே நமஸ்காரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நீதான்ப்பா, எல்லாருக்கும் குருவாக இருக்கிற எனக்கும் குருவாக இருந்து உன்னுடைய பார்வை நான் எனக்கு படும்படி என் வாழ்க்கையை உயர்த்து, மங்களகரமான விஷயங்களை நடத்தி கொடு, இதுக்கு பிறகும் நான் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதேன்னு குருவுக்கிட்ட கம்பல்சரி ஒரு பிரார்த்தனையை வைங்க என் உறவுகளே. அதுவும் மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கம்பல்சரி இந்த வீடியோவை உங்களுக்கு இப்போலேருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேருந்து போய் 11 மணிக்கு அலாரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு சொல், செய்கிற செயல் அன்ற 11 மணிக்கு குருவை உங்கள் வீடியோவில் அப்படி துருக்கி உங்கள் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எங்கேருந்தோ ஒரு நேரலை, ஒரு லைவ் கிடைக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையோட ஒரு முன்னோட்டம், ஒரு முன் ஆரம்பமாக இருக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை இந்த சிவஸ்ரீ ப்ளே தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குரு வணக்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். மீனராசி அன்பர்களே, நமக்கோ நடைபெறுவது ஜென்ம சனி. இவர் என்ன சொல்ல போகின்றார் என்று எண்ணித்தானே பார்க்கின்றீர்கள். கவலையே பட வேண்டாம். குரு பகவானுடைய பார்வைக்கு ஒரு அற்புதங்க. பால் நிலமும் பசுமை பெறும். எப்பேற்பட்ட ஒரு நிலை வந்தாலும் கூட அந்த நிலையிலிருந்து காக்கின்ற ஒரு கவசமாக இருக்கும். இந்த ஒரு பார்வை, இவனுடைய பார்வை, தான் இருக்கின்ற இடம் எவ்வாறாக இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை அற்புதமான யோக பலனை தரப்போகிறது. இதுவரைக்கும் குரு பகவான் உங்கள் எந்த விதமான பார்வையும் பெற முடியாத ஒரு காலகட்டத்தை நீங்கள் சந்தித்து வந்தீர்கள். ஜென்ம சனியினால் உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள்.
எவ்வளவுதான் கையில் வாங்கினா பையில போட்டேன் போன இடம் தெரியலை என்று புலம்பிய காலங்கள் எல்லாம் மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். குரு பகவானுடைய பார்வை மீனராசியை பொறுத்த வரைக்கும் 4லிருந்து 5க்கு மாறிவிட்டார். 5 எப்படி வருகின்றார் என்றால் அதிர்ஷ்ட குருவாக, நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய குருவாக, நிம்மதியை தரக்கூடியதாக, கருணையே பார்வை பொழிகின்ற ஒரு குருவாக, அற்புதமான யோகபானை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். கவலையே பட வேண்டாம். இழந்தது மண்ணாயினும் பெண்ணாயினும் பொன்னாயினும் 3ஐயும் ஒரு சேர பெறுகின்ற அற்புதமான யோக பலனை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் நிதானமும் பொறுமையும், எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னன்னா, அதாவது திண்ணை எப்போ காலியாகும் என்று பகையவர்கள் காத்திருக்கின்ற ஒரு காலகட்டம். அரசு துறையில் ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லையே, நல்ல வேலை கிடைத்தாலும் முன்னேற்றம் அடையவில்லையே என்று புலம்பியிருக்கும். அரசியல் ஒரு நிலையான இடத்தை பெற முடியவில்லையே என்று கலங்கியிருக்கலாம். ஒரு அற்புதமான யோக காலம் என்று தான் நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் பாலைவனத்தில் மழை பெய்தால் எந்த பலன் இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த நிலை மாறி ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு தருணத்தை இப்போதான் நீங்கள் உணரப் போகின்றீர்கள். அந்த தருணத்தை இப்போதான் நீங்கள் அனுபவிக்க போகின்றீர்கள். நல்ல திருமணம் ஆனால் நிம்மதி இல்லை, நல்ல பிள்ளைகள் பெருமை இல்லை, நல்ல தொழில் முன்னேற்றம் இல்லை என்ற 3ஆலும் கலங்கி உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மாற்றம். குரு பகவானுடைய முழுமையான பார்வைங்க. குரு பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சொன்ன அளவா 5, 7, 9 அந்த 9ஆம் பார்வைக்கு அவ்வளோ விஷயம், அவ்வளோ ஒரு விசேஷங்க. அந்த 9ஆம் பார்வையை முழுமையாக பெற்று திருமணம் நடக்கவில்லையே, குடும்பத்தில் நிம்மதி இல்லையே, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடெல்லாம் அதெல்லாம் படிப்படியாக குறைவதை பார்ப்பீர்கள். அதே நேரம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யோகம். ஒரு கிரகம் மட்டுமே அல்ல, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக இருப்பதனால என்றோ எப்பொழுதோ செய்த தவறுக்கு இன்று பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். ஆசையின் காரணமாக, ஏதோ சூழ்நிலையின் காரணமாக என்றோ விதைத்த விதை இன்று மரமாக கண்முன் நின்று ஒரு பயம்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். கவனமாக இருந்து விடுங்கள், நிதானமாக இருந்து விடுங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் பித்ருக்களுடைய ஆசி வருகின்ற ஒவ்வொரு அமாவாசையும் தவற விட்டு விடாதீர்கள். பித்ருக்களை மனமுருக வழிபாடு செய்யுங்கள். பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுங்கள். வெள்ளம் கலந்த நீரை பசுவுக்கு வையுங்கள். நம்பிக்கை தானே வாழ்க்கை. அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள். அதே திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். கொண்டக்கடலை மாலை போட்டு மஞ்ச வஸ்திரம் தாழ்த்து மனமுருக வழிபாடு செய்யுங்கள். முடிந்தவரை ஆலயங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆலயம் போகும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருட்டு மஞ்சள், விரலி மஞ்சள் இவற்றை வாங்கி தானமாக கொடுங்கள். சகோதர சகோதரிகளுக்கு மஞ்சள் வாங்கி கொடுங்கள். மஞ்சள் ஜாக்கெட்டு புடவை வாங்கி கொடுங்க. மஞ்சள் வஸ்திரம் தரியுங்கள். நெற்றியிலே மஞ்சள் குங்குமம் பூசுங்கள், மஞ்சள் பூசிக்கொள்ளுங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். கடுமையான நோயினோ, கடுமையான ஏமாற்றமோ, கடுமையான துரோகமோ, கண்ணீர் சிந்துகின்ற ஒரு நிலை வரும்போது மஞ்சள் பூசி குடியுங்கள். அந்த காலத்தில் மஞ்சள் பூசி குடிப்பது அழகுக்கு மட்டுமல்ல, ஆன்மீகம் சார்ந்த விஷயம்தான். அந்த வகையில் அவ்வாறு இருந்து விடுவீர்கள். ஆனால் 2026 குரு பகவானால் இதுவரை நீங்கள் பெற முடியாதவற்றை பெறுகின்ற அற்புதமான யோக பலன் கிடைக்கும். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீன ராசி. பயங்கரமாக சிந்திப்பாங்க மீனராசிக்காரங்க. இது எல்லாத்துலேயும் பயங்கரமாக அறிவாக திங்க் பண்ணக்கூடிய ஒரே ராசினா மீன ராசி மட்டும்தான். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதின்னு சொல்லி பயங்கரமாக அறிவாக சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி மீனம். மீனம் மீனம் நல்லா டேலண்டானவனும் இருக்கும். மீனத்தை பொறுத்தவரை இப்படி பயங்கரமான டேலண்டானவனும் இருக்கும். ஏன்னா பயங்கர ஆசைகள் இருக்கும், நிறைய கலைகளை விரும்ப கொடுக்கணும், ஆசைகள் விரும்ப முடியும். எல்லாமே பாருங்க, இந்த மீனத்தை பொறுத்தவரை சூப்பராக இருக்கும். என்ன ஒரு விஷயத்த பயங்கரமாக யோசிப்பாங்க, பல வாட்டி ரொம்ப திங்க் பண்ணி தான் ஒரு விஷயத்தை இறங்குவாங்க. இது வந்து மீனத்தோட இயல்பான குணம். 2 மனசு அவங்கள்ட்ட ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் மனசு ஒன்று சிந்திச்சிருப்பாங்க, ஆனால் வேற மாதிரி சிந்திச்சுட்டே இருக்கணும். அவங்கள்ட்ட நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட மீன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய உச்சமான கிரக பயிற்சி 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறார். உச்சமாகிறது நல்லது தானே. நல்லா பாருங்க, 100க்கு 200% யோகத்தை மட்டும்தான் கொடுக்கும், கெட்டதை கொடுக்கவே கொடுக்காது. தயவு செய்து மீனராசிக்காரங்க நிறைய பேர் சொல்றேன், நம்ம ஒவ்வொருத்தரும் சரி, ஒவ்வொருத்தருமே சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மால நம்ம பிறந்திருக்கோம்.
கர்மாங்கிறது ஒன்றும் இல்லைங்க, போன பிறவியுடைய பலன் இந்த பிறவியில் வரதான் கர்மா. ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல 9 நவகிரகங்களும் அப்படியே இயங்குது. அதில் எது யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது யோகமான பலன் நடக்குது. எது பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பாக அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க. சில பேர் அவங்க பிறந்திருந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் மீனராசியை பொறுத்தவரை இங்கே என்ன ஒரு பொசிஷன் நீங்கள் இருக்கிறீங்க தெரியுமா? 7 சனி பிடியில் ஜென்ம சனியாக உங்களுக்கு இருக்கும். எப்படி? ஜென்ம சனி. இதை கண்டு தான் உங்களுக்கு பயம் இருக்கும், வேறு எதையும் கண்டு உங்களுக்கு பயம் இருக்காது. நீங்கள் என்ன செக் பண்ண தெரியுமா? இப்போ என்ன திசாபுத்தி நடக்குது? சனி புத்தி, சனி பகவான் நல்லா இருக்காரா ஜாதகத்தில்? மெயினாக சனி பகவான் நல்லா இருக்காரா, வேற எந்த கிரகத்தையும் பார்க்காதீங்க. சனியும் குருவும் நல்லா இருக்கா, அதுக்கான திசாபுத்தி நடக்குதா, அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இப்போ பலனுக்குள்ளே வாங்க. கண்டிப்பாக எப்படிப்பட்ட தடைகளையுமே நீங்கள் உடைச்சி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஏன்னா அந்த குரு பயிற்சி உங்கள் தலையெழுத்தை மாற்றும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் தாங்க, உங்கள் ராசியை பார்க்குறாருங்க, சனி பகவானை பார்க்குறாருங்க. அதனால தான் சனி பகவானில் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே இப்போ ஒரு நல்ல செய்தி இருக்கும்னா ஜாதகத்தில் தசாபுத்தி இருந்தால் தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம எல்லாருமே குரு பேச்சு வந்தால் எல்லாருமே ஜாதகத்தை பார்த்துருவாங்க. ஜாதகம் பார்க்காத நபரை கூட பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகம் இருக்காதுன்னா. குருனாவே என்ன? ஒழுக்கம், பொருள், நகை, சேமிப்பு எல்லாமே குரு தாங்க. ஒரு லீடரான ஒரு பொசிஷன் போனால் குரு வேணும், இல்லைன்னா முடியவே முடியாது. நீங்கள் நல்ல பேர் இருக்கணும், குரு வேணும். உங்களுக்கு எந்த ஒரு கெட்டது நடக்காமல் இருக்கணும்னா குரு வேணும். அதனால குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி வச்சாங்க. அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு நல்லது பண்ண ரெடியாக இருக்காரு. ஒன்றும் இல்லை, 4ல் குரு இருந்தார். இப்போ என்னதான் பண்ணார் உங்களுக்கு? 4ல் குருங்க எப்படி? கேந்திர குரு வரும். இப்போ இது உங்களுக்கு திரிகோண ஸ்தானத்தில் குரு இருக்காரு. எப்படி? திரிகோண ஸ்தானத்தில் குரு இருக்காரு. பஞ்சமஸ்தான குருன்னு சொல்லுவாங்க. 5ங்கிறது பஞ்சமஸ்தான குரு. அப்போ திரிகோணஸ்தானத்தில் பூர்வ புண்ணியத்தில் குரு உட்காந்துருக்காரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? பூர்வ புண்ணிய குரு. நீங்கள் செஞ்ச பாவத்துக்கான ஒரு விடை உள்ள குருவாக அவர் வர்றார். ஏன்னா கேட்டு பாருங்க, மீனத்தை பொறுத்தவரை 4ல் குரு செலவு தான் இருக்கும். சனி பவன் சரியில்லை, இங்கே ரொம்ப செலவு இருக்கும். நிறைய பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை. 200% யோகம் வந்தாலும் 500% செலவு இருக்கும். வருமானம் 200% வந்தாலும் சரி, செலவு 500 மடங்கு இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெருசாக பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, சரி இந்த மாதம் இப்படி பண்ணலாங்கிற பிளான் இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே அப்படி ஆப்போசிட்டாக வந்து நிற்கும். இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கொடுப்பீங்க, அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுப்பீங்க. இதான் உங்கள் வாழ்க்கை நடந்துகிட்ருக்கும். வீண் செலவு, வீண் மருத்துவ செலவு, உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஏதாச்சும் மருத்துவ செலவு, கணவன் மனையில் ஒரு மன வருத்தம், படிப்புகளில் ஒரு சரியான அமைப்பு இல்லை, நல்ல நிரந்தரமான வேலை இல்லை. இதை அடித்து இறுக்கி சொல்லிடுறது. நல்ல வேலை இல்லை, ப்ரமோஷன் தள்ளி போகுது, சகோதரன் எதிரியாக மாறிட்டான், தொழில் சரியாக இல்லை, எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயம் தாமதமாகுது. இது என்னதான் காரணம்? எனக்கு ஏன் இப்படி ரொம்ப நாள் இல்லை, ஏன் இப்போ மட்டும் இப்படி போகுது அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது மீனம். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மீனம் மீனம் மீனம். அதிக ஜாதகம் பிள்ளை டைமில் கொடுத்தது. இப்போ 5ஆம் இடத்துல குரு பாருங்க, நல்ல ஒரு அதை சொன்னல, அவர் பார்வைக்கு செம்மையாக வேலை செய்வார். மெயினாக பார்வை பலம் தாங்க பயங்கரமாக வேலை செய்யும். அவர் பார்க்குற இடம் தான் அந்த அளவுக்கு பயங்கரமாக பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஒன்றும் இல்லை, அவர் நேராக பார்வை எங்கே பார்க்குறாரு? எடுத்தவனை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க. கெட்டது இல்லை, எப்படிப்பட்ட கெட்டது இருந்தாலும் எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபேஸ் பண்ணி வருமான பொருளாதாரத்தில் பயங்கரமான ஒரு பெரிய லெவலில் கால் பதிப்பீங்க. செலவு இப்போ வரக்கூடாது. எப்படி? உங்களுக்கு செலவே வரக்கூடாது. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்தை பார்த்து நேராக 11ஆம் இடத்தை 5ஆம் இடத்துக்கு கொடுக்காரு பார்த்தீங்களா? பணமாக கொடுப்பார். ஒன்றும் இல்லை, ஒரு ஏதோ பெருசாக நீங்கள் பிளான் பண்ணி ஒரு பேங்க்காண்டி பெரிய லோனுக்காண்டி வெயிட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த பேங்க் லோனை இப்போ கேட்டு பாருங்களேன், செம்மையாக கொடுப்பார். ஆனால் ஜாதகத்தில் சனி பவன் நல்லா இருக்கும், இதை மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வீடியோ பார்த்தோம் பணம் வரலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஜாதகத்தில் தசா பற்றி நல்லா இருக்கும். சனி பவன் நல்லா இருந்தால் இப்போ பெருங்கொண்ட பணம் இன்கம் செம்மையாக வேலை செய்யும். பொருளாதார சேமிப்பு, எந்த பேங்கில் லோன் கட்டாலும் லோன் கிடைக்கும். வேலை இல்லாத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் மாறிதான் ஆகணும். அது நல்ல வேலை, பயங்கரமான ப்ரொமோஷனான வேலை. மீன ராசியை பொறுத்தவரை நடந்தே தீரும், யாராலையும் மாற்ற முடியாது. இதை மாற்ற முடியாது. வேலை கண்டிப்பாக 100க்கு 100% ஆல்ரெடி மாறி இருக்கணும், இப்போ மாற போகிறீங்க. அதுக்கான தசாபுத்தி இருந்தால் இப்போ நடக்கும். வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, வெளியூரில் வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் சொல்கிறேன், வேறு கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம், சொந்த கால் குடியுரிமை கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்க இதை மறந்துடக்கூடாது.
குடியுரிமை கிடைக்கும், விசா பிரச்சனை சரியாகும். வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்க நிறைய ஒரு மாற்றம் இருக்கு. லாட்ரி அடிக்கும் வெளிநாட்டு உள்ளவங்களுக்கு. இப்படி சொல்லுவீங்கன்னா அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாதீங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இதையும் தாண்டி இந்த வருஷம் படிக்கக்கூடிய மாணவ மாணவி அனைவருமே அரசாங்க வேலை அதிகமாக போகக்கூடிய ஒரே ராசி மீனம். மீனம் மீனம் மட்டும்தான். தலைமை பொறுப்புக்கும் போவீங்க, அரசாங்க வேலைக்கும் போவீங்க. நிறைய நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். காதல் திருமணம், 2வது திருமணம், கலைத்துறை, இசைத்துறை பட்டையை கிளப்புவீங்க. சேமிப்பு அதிகமாக இருக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, விற்க முடியாத இடத்தோட விற்று இப்போ காசு பணம் உங்களுக்கு வரும். உங்கள் மேலே எந்த கேஸ் இருந்தாலும் அந்த கேஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க. இப்போ அப்பா சொத்தா தாத்தா சொத்தா ஏதோ ஒரு சொத்து இப்போ இந்த நேரத்தில் வரும். ஏன்னா அவர் நேரம் 11ஆம் இடத்தை பார்க்குற ராஜா. சரியாந்திர பார்வை, வழக்கில் ஜெயிக்கக்கூடிய பார்வையை கொடுக்குறாரு. அதனால சொல்கிறேன், தைரியத்தை விட்டுறாதீங்க. சனி பவன் எப்படி மட்டும் பாருங்கள். 7 சனி நீங்கள் பயப்படவே பாடுவாதீங்க. 7 சனி உங்களுக்கு அறவே இந்த குரு பேச்சில் வேலை செய்யாது. தசாபதி நல்லா இருந்தால் கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடி ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, வழக்கறிஞர் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நல்ல நேரம் நெருங்குது. மெயினாக திருமணத்தில் உள்ள பிரச்சனை நீங்குது. படிப்புகளையும் நல்லா இருக்குது. அதேமாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பாருங்கள். தொழில்ஸ்தான அதிபதி குருவுடைய பார்வைப்பட்டு நேராக ஒரு 10ஆம் இடத்தை பார்ப்பா தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு அமைப்பாக புதுசாக தொழில் பண்ணப்போ நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். பார்த்துங்க, நிறைய ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் இருக்குது. பார்த்துங்க, இப்போ நட்சத்திர பலன் பார்த்தோன்னா ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும்? புரட்டாதி நட்சத்திரம். இதுலேயும் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து போகிற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் தேடி வரும். இனிமேல் கெட்டதை தூக்கி வீசிருங்க. நிறைய கெட்ட விஷயம் இருந்தால் மனசில் வந்து அதை தூக்கி வீசிருங்க. இப்போ எல்லாமே நல்லதாக வரும். ஒன்றும் இல்லை, லாபம் நல்லா இருக்கும். மேல் படிப்பு, பட்ட படிப்பு, வேலை உதவியில் ப்ரொமோஷன், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, நகரை வச்சுருக்கோம், ஷேர் மார்க்கெட்டிங், பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே பட்டையை கிளப்புவீங்க. யார்? புரட்டாதி நட்சத்திரம். எது வந்தாலும் கெட்டதை தூக்கி வீசி நல்லதை மட்டும் உள்ளே கொண்டாங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க கடுமையாக 24 மணி உழைப்பாங்க. ஆனால் அந்த உழைப்புக்கு அந்த ஊதியம் இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்காது. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு குழப்பத்தில் போனது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். மருத்துவ செலவு, வரை செலவு, பண பிரச்சனை, வருமான பிரச்சனை எல்லாமே நொந்து நூலாகிட்டீங்க. ஆனால் இப்போ எல்லாமே நல்லதாக வரும். பணம், பொருள், சேமிப்பு, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே சூப்பராக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி குருபவன் சனியுடைய சாரத்தில் போனால் எல்லாமே நல்லதாக வரும். பார்த்துக்கு, ஆனால் ஜாதக தசாபதி நல்லா இருக்கணும். ஏன்னா உத்திரட்டாதியில் போனவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இனிமேல் எல்லாமே மாற்றமாக சூப்பராக வேலை செய்யும். அடுத்து ரேவதி நட்சத்திரம். அதிகமான புத்திசாலி குணம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி விசாரிக்கணும், பயங்கரமாக டேலண்டாக யோசிப்பீங்க. இனிமேல் எல்லாமே நல்லா தான் வரும். யார் ரேவதியில் பிறந்தவங்க எல்லாமே யோகம் சூப்பராக வேலை செய்யும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், அரசியல், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பிஸ்னஸ், கமிஷன் வியாபாரம் பட்டையை கிளப்புவீங்க. கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் சூப்பராக இருக்குது. ரேவதி நட்சத்திரம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த குரு பயிற்சி ரேவதி நட்சத்திரம் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா டாப்பாக கொண்டு வைக்கும்பாங்க. ஏன்னா சனி பகவானே ரேவதி நட்சத்திரத்தில் போகிறாரு. அதனால எந்த ஒரு கெட்டதும் வராது. 7 சனி மட்டும் பாருங்கள், சனி பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாமே சூப்பராக அமையும். அவருடைய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உள்ள குருவாகவே அமைகிறது.